வணக்கம் நண்பா. ஃபேஸ்புக் பேஜை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்த்துடலாம். அதாவது ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணதன் மூலமாக உங்களுக்கு வந்து பேங்க்கில் காசு வர மாதிரி பண்ணிக்க முடியும். அதாவது ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ரீல்ஸு அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன் பை ஒன்னாக நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரைட்டேரியா வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்குது. அதாவது 5000 ஃபாலோவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 60,000 வாட்ச் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு வச்சுங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸ் ரீல்ஸ்க்கெல்லாம் வந்து காசு வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பித்து விடும். அதுக்கு பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வீடியோ கடைசியில் வந்து ஃபேஸ்புக் பேஜ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான செட்டிங் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுங்க. இப்போ ஃபேஸ்புக் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் வந்து அதில் ஒரு சில டெக்னிக் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் பேஜ் சீக்கிரமாக வந்து மேலே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து ஓப்பன் பண்ணுங்களா. ஓப்பன் பண்ண உடனே இது மாதிரி சிம்பிளான இன்டர்ஃபேஸ் தான் காமிக்குது. இங்கே வந்து சைடில் ஒரு மார்க் தெரிஞ்சு பாருங்கள். இந்த மார்க் மேலே இப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்குது. இதில் நம்ம பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜ் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே கிரியேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிரியேட் மேலே நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து நேம் வந்து உங்கள் சேனல் நேம், அதாவது யூடியூப் சேனலாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு சேனல், இந்த ஃபேஸ்புக் பேஜ்னு சொல்கிறோம். நம்ம இந்த பேஜுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே பண்ணுறேன் SM டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். SM டெக் தமிழ்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ இது எந்த சம்மந்தப்பட்டது, அதை கேட்டகரி, இப்போ வந்து டெக் கேட்டகரியா, ஃபுட்டு கேட்டகரியா, ஹெல்த் கேட்டகரியான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே டேக்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். TECH டெக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து கீழே வந்து காமிக்குது பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கினேன். பேஜ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிரியேட் ஆகின்னு இருக்குது. இப்போ பேஜ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பயோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பயோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் வந்து எதை பற்றினது என்பதை வந்து தெளிவாக வந்து இந்த இடத்துல பயோவில் எழுதிருங்க. அதாவது இது வந்து டெக்னாலஜியை பற்றினது, இதில் வந்து ஆப் ரிவ்யூ, அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, அப்புறம் மொபைல் டிவைஸு, இது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அது மாதிரின்னு சொல்லிட்டு இங்கே க்ளீனாக வந்து எழுதிருங்க. நம்ம தமிழ் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா தமிழ்லேயே வந்து இங்கே எழுதிருங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட்டு, வெப்சைட்டு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது மாதிரி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இங்கே அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொடுக்குறதா நீங்கள் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே கஸ்டமைஸ் ஒரு பேஜ்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பேனரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு உங்கள் லோகோ ரெண்டுத்தையும் வந்து அப்லோட் பண்ணிக்கங்க. இந்த கேமரா சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஆல்பத்துக்குள்ளே போவீங்க, கேலரிக்குள்ளே போவீங்க, அங்கே வந்து அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே எடிட் ஆக்ஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கஸ்டமைஸ் யுவர் ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து ட்ரை இட்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சூஸ் ஆப்ஷன் சொல்லிட்டு காமிக்குது. அதாவது உங்கள் ஆடியன்ஸ் யாராவது உள்ளே வராங்க பார்த்தீங்களா, உங்கள் சேனலுக்குள்ளே, அவங்க என்ன பண்ண வைக்கிறீங்க, அவங்களுக்கு என்ன காமிக்கணும், அவங்கள என்ன செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆர்டர் பண்ண வச்சுக்கலாம் அவங்கள, அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ண வச்சுக்கலாம், இது மாதிரி வீடியோ பார்க்க வைக்கலாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வைக்கலாம், இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜ்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபோன் நம்பர் கேட்குது. இப்போ நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஒரு இடத்துல முடிச்சுட்டு லாஸ்ட்டில் போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஸ்கிப்னு சொல்லிட்டு கொடுத்துறோம் ஃபோன் நம்பரு. அதுக்கப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு காமிக்குது பார்த்தீங்களா, இந்த இன்வைட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் ஆல், இப்போ 714 பேர் இருக்கிறாங்கன்னா இங்கே எல்லாரையும் வந்து செலக்ட் ஆல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இன்வைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம், சென்ட் இன்வைட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே ஆன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இதுமாதிரி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விட்சிங் டு SM TV தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இங்கே வந்து நான் உங்களுக்கு டெமோக்கோசரம் இந்த பேஜை நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் க்ளீனாக வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு தமிழ்லைன் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இங்கே ஸ்டார்ட் டூர்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டூர் இவங்க வந்து என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் வந்து இது காமிக்கும். இப்போ நீங்கள் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் பேஜ் வந்து கிரியேட் ஆகிக்குது. இங்கே உங்கள் ஃபோட்டோ போட்டுங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே 3 மார்க் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பக்கங்கிறவங்க, அதாவது உங்கள் பேஜை மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜ் வந்து இது மாதிரி நீட்டாக வந்து தெரிய ஆரம்பிக்குது க்ளீனாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே வந்து எடிட் பேஜ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த எடிட் பேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த கவர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இங்கே அவத்தார், உங்களுடைய பயோ, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃபோன் நம்பரு, ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் இங்கே நீட்டாக செட் பண்ணிக்க முடியும். எடிட் அபவுட் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன விஷயம்,
இது போன்ற எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து எடிட் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்கள் எல்லாம் செட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இது மாதிரி எடிட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து உங்களுடைய பேஜ் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் மேக்கர் டிவின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 3 மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நார்மலாக வந்து இங்கே ஸ்கில்ஸ் மேக்கர் டிவியில் வந்து நீங்கள் லாகின் ஆகிருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ரீல்ஸ்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரீல்ஸில் வந்து நீங்கள் கிரியேட்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கேருந்து வந்து நீங்கள் ஏதாவது ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டுக்கு போகிறதுனா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிக்கலாம். இதுதான் சிம்பிள் மேட்ரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அதுக்கப்புறம் ரீல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை அப்லோட் பண்ணுறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, இந்த இடத்துல அனலைஸ், இது மாதிரி எல்லா விஷயமும் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஹோம் பேஜில் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து செய்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் வந்து சின்னதாக ஒரு பட்டன் தெரிஞ்சு பார்த்தீங்க. அந்த பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீல்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும், வீடியோஸ்னு இருக்கும், ஃபோட்டோஸ்னு இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம், டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் வேணால் இங்கே ரீல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கேலரியில் ஏதாவது வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ஆடியோஸ் எல்லாம் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ஆட் மியூசிக் மேலே கொடுத்துட்டு நீங்கள் ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் டன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த ரீல்ஸில் வந்து உங்களுக்கு எதை பற்றினது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. டைட்டில் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது, இங்கே ஷேர் ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா ரீல்ஸ் வந்து ஷேர் ஆக ஆரம்பித்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே அனலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். இதை வச்சு நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்ய அனுபவம் ஆகிடும். மீண்டும் இதேமாதிரி நிறையா வீடியோஸை வந்து உங்களுக்கு போடுறதுக்கு நான் காத்துன்னு இருக்கிறேன். அதெல்லாம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேஸ்புக்கில் வந்து வீடியோஸை எப்படி ப்ராப்பராக வந்து அப்லோட் பண்ணுறது, எப்படி வந்து ரேங்கிங்கில் எடுத்துன்னு வரது என்பதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.